1 கிலோ ஆட்டுக்கறி, சுக்கா வைக்கிறதுக்கு ஆட்டுக்கறி சுக்கா, அதுக்கு தேவையான மசாலா, மிளகு 1 கரண்டி, பெருஞ்சீரகம் 1 கரண்டி, சீரகம் 1 கரண்டி, வத்தல் ஒரு 6-7 வத்தல், மல்லி 2 கரண்டி, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் வறுத்து எடுக்கணும். 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இது கட் பண்ணி இப்போ இது குக்கரில் வேக வைக்கணும். கறியை சுக்கா பண்ணதுக்கு தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் எடுக்கணும். இனிமே தான் அதை வீடியோவில் காமிக்க. இது இப்போ இதை கட் பண்ணி குக்கரில் வேக வைக்கணும். மசாலையை வறுத்து எடுக்கணும். இப்போ பாத்திரம் காஞ்சிட்டு மசாலையை வறுத்து எடுக்கணும். நல்லா வறுத்தாச்சு. இது கூட 1 கரண்டி மஞ்சள் பொடி சேர்த்து மிக்சியில் நல்லா அரைக்கணும். கட் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி. குக்கரில் நெல் பயங்கரமாக இருக்குது. படம் போடுறா குக்கரில் வெங்காயம் சேர்த்துருக்காங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு கறி சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு இடித்து வச்சதில் பாதி இதில் சேர்த்துருக்காங்க. மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க. உப்பு சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மிக்ஸு பண்ணியாச்சு. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்காங்க. ஒரு 8 விசில் அடிக்கட்டும். மட்டன் சுக்கா வைக்கிறதுக்கு பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்காங்க. வெங்காயம் சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. மசாலா நல்லா இடித்து வச்சுருக்கு. கறி நல்லா வெந்துட்டு ஆட்டுக்கறி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துருக்காங்க. வேக வச்ச கறி சேர்த்துருக்காங்க. மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டு. மட்டன் சுக்கா, ரசம்